ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களாகிய உங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்று கொண்டிருக்கின்ற, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் உங்கள் முன்னே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாகரிக உலகம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்கே பார்த்தாலும் வலைதளங்கள், இன்டர்நெட், செல்போன், மிக குறிப்பாக இன்றைய மாணவர்கள் மத்தியில் எதிர் பாலினம் குறித்த சிந்தனை. எதிர் பாலினம் என்றால் ஆண் பையனாக இருந்தால் பெண்ணை பற்றிய ஒரு சிந்தனை. பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லுகின்ற ஒரு மாணவியாக இருந்தால் ஆண் மகன் மாணவனை பற்றிய ஒரு சிந்தனை. செல்போன், வலைதளம், எதிர் பாலினம் குறித்த முழு சிந்தனை. மிக குறிப்பாக பெற்றோர்களை முழுவதுமாக சார்ந்திருக்கின்ற மனோபாவம். நான்காவதாக அளவுக்கு அதிகமான தயக்கம், அளவுக்கு அதிகமான கூச்சம். ஐந்தாவது உழைக்காமல் எப்படி வெற்றியை பெறுவது. ஆறாவது சிறு சிறு சங்கடங்கள், தோல்விகள் வருகின்ற பொழுது நம்பிக்கையோடு நம்மால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் திடீரென்று பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவது, பின்னோக்கி வருவது. இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழலில் தான் இன்றைய மாணவ சமூகம் உழன்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைய மாணவர் சமூகத்திற்கு எது தேவை, எது தேவையில்லை? ஒரு மாணவனை உருவாக்குகின்ற பொறுப்புல மாணவனுக்கு மட்டும் இருக்கிறதா என்றால் 3 வகையான நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று, பெற்றோர்கள் தங்களுடைய பங்களிப்பை முழுமையாக செய்கின்றார்களா? அடுத்து, மாணவன் இந்த சமூகத்தை புரிந்து வைத்திருக்கின்றானா? மயக்கத்தில் இருக்கிற அந்த பையன். மூன்றாவதாக, ஆசிரியர் பெருமக்கள். இன்னைக்கு தனி மனிதன், ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ செய்கின்ற சிறு தவறு குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், சச்சரவுகள் பார்த்தீங்கன்னா சமூகத்துல மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடுகளை தகர்த்து எறிகின்றன. அப்ப சமூகத்தில் வரக்கூடிய பல வகையான பதற்றங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு எது காரணம் என்றால் தனி மனிதனாக இருக்கின்ற ஒரு மாணவன் அல்லது மாணவி, இவர்களுடைய அந்த நோக்கம் சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அரவிந்தன் அழகாக சொல்வார், மாவீரர் மகான் அரவிந்தர், உலகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் உள்ளத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்வார்கள். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு பிரபலமான பயிற்சியாளர் திருமிகு ஜெய் நாகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். வணக்கம். இவர் நிறைய பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு சென்று மாணவனுக்கு தேவையான இந்த அடிப்படை 2 விஷயம், ஒன்று சக்தி அறிதல், இரண்டாவது ஆற்றல், அந்த ஸ்கில் அண்ட் பவர் என்று சொல்வார்கள். ஆளுமை சக்தி, அடுத்ததாக அந்த ஆளுமை பண்பாட்டு நெறிகளை இந்த மாணவ சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பயிற்சியாக புதுவை, தமிழகம், இந்தியா உள்ளிட்ட பல இடங்களுக்கு ஒரு பயிற்சியாளராக சென்றிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் ஜெய் நாகராஜன். இப்பதான் நான் கேள்விப்பட்டேன் மலேசிய நாட்டுக்கு கூட சென்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு சிறப்பான தன்மையை நான் கேட்டிருக்கேன். இத்தனைக்கும் புதுவையில் இருக்கின்ற ஒரு அரசு பள்ளியில் படித்திருக்கின்றார் திருமிகு நாகராஜன். இந்த ஒரு சிறப்பு தன்மையோடு மாணவ சமூகத்திற்கு எது தேவை என்பது குறித்து இந்த நிகழ்ச்சியில் நான் அவரோடு பேச இருக்கின்றேன். சிறப்பு விருந்தினருக்கு நம்முடைய அன்பான வரவேற்பு. சார் வணக்கம். வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். இப்போ இன்றைய பிள்ளைகள் இது குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பசங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இன்றைக்கு அளவில்லாத வாய்ப்புகள் பெருகி கொண்டிருக்கின்ற காலம் இது. அதையும் நாம் இங்கே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னொரு காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இந்த படிப்பு படித்து விட்டால் இந்த வேலை மட்டும்தான் அப்படின்னு இல்லை. நிறைய வாய்ப்புகள் நிறைய அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அதே நேரத்தில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதுவும் அதீதமாக வந்துட்டு இருக்கு, நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் அவங்களுக்கு எதிர்காலம் வளமானதாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. இது எதை பொறுத்து இருக்கின்றது என்றால் அவர்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டு கையாள போகிறார்களோ அதை பொறுத்து இருக்கின்றது. நன்றிங்க சார். இப்போ இன்னைக்கு நான் இப்போ ஒரு அறிமுகத்தை சொல்லியிருக்கீங்களே, இப்போ பல பிள்ளைங்களுடைய பெற்றோர்கள் எங்களை சொல்கிறாங்க, சார் என்னுடைய பையன்
காலையில் குளிக்கும் போதும் கையில் செல்போன் வைத்திருக்கின்றான். காலங்காட்ட காலை கடன்களை முடிக்க கழிவறைக்கு செல்லுகின்ற பொழுதும் கையில் செல்போன் வைத்திருக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கிறது என்ற கருத்து சொல்லப்படுகிறது. இது போல அளவுக்கு அதிகமாக இது போல செல்போன் பயன்பாடுகள் என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனை முழுவதுமாக வியாபித்து இருப்பது அந்த மனிதனுடைய ஆளுமை முன்னேற்றத்திற்கு சரியான பாதையாக நீங்க கருதுறீங்களா? இது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அது அந்த செல்போன் அது பயன்படுத்த வேண்டிய விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துறது நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரிந்தாலும், ஆனால் மாணவர்கள் அதில் வந்து ஒரு செல்ஃபோன் இன்னைக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்மார்ட் ஃபோனுங்கிற செல்ஃபோன் இருந்தது போக இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு அளவுக்கு வந்துருச்சுங்க. ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேஷன் நிறைய விதத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் டெக்னாலஜிக்கல் அது அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது. இன்னைக்கு ஒரு 15 வயது பையன் இன்னைக்கு காலையில் வந்திருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா pancreatic கேன்சர் அப்படிங்கிற ஒரு உயிர் கொல்ற நோய்க்கு அவர் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு அமெரிக்காவில். இப்போ இதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். அதே நேரத்தில் அந்த டெக்னாலஜியை எதுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளோட வேண்டுகோள். அது தேவையில்லாமல் அந்த அலைபேசி அதாவது கைபேசியை வைத்து கொண்டு நம்ம செல்போனை வைத்துக்கொண்டு கம்யூனிகேஷன் பண்ணுறதை விட்டுட்டு அதை தாண்டி அதை பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது அவங்க நேரங்கள் அதாவது அந்த நேரம் வந்து தேவையில்லாமல் அனாவசியமாக செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சரிங்க சார். இப்போ இந்த அளவுக்கு அதிகமாக இந்த நுகர்ச்சி கலாச்சாரம், அதாவது மகாகவி பாரதி மோகத்தை கொன்றுவிடு, இல்லை என்றால் என்னுடைய மூச்சை நிறுத்திவிடு என்று சொல்லுவான். சிந்தை தெளிவாக்கு, இல்லை என்றால் என்னை செத்த உடலாக்கு என்று சொல்லுவான். அப்படி என்றால் மனிதனுடைய சிந்தனையை தான் அவனை வந்து முன்னேற்ற பாதைக்கு எடுத்துக்கொண்டு செல்லுகின்றன. அப்ப வாழ்க்கையில வந்து நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு அந்த வாழ்கின்ற வாழ்க்கையை நல்ல ஒரு பிரம்மாண்டமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்றால் அடிப்படையில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு மனோபாவம் தேவை. அந்த வெற்றி பெற வேண்டும் என்ற மனோபாவம் அவசியம் என்றால் பையன் என்ன பண்ண தன்னுடைய கவனத்தை வந்து சிதறாமல் பார்த்துக்குள்ள அவசியமா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த செல்போனு அந்த வலைதளம் பசங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து, இது வந்து அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எப்படி ஒரு பெரிய தடையாக இருக்கிறது? அது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்னுடைய கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? உங்களோட கருத்தை நான் மனப்பூர்வமா ஏற்றுக்கிறேன். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் ஒரு விஷயத்த அதுலேயே முழுமையாக கவனத்தை செலுத்தி அந்த வெற்றியை அடையிறத ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோக்கஸோட டெஃபினேஷனே வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது என்னன்னா 50% ஃபோக்கஸ் என்னன்னா எது தேவையோ அதில் மட்டும் நம்மளோட கவனத்தை செலவிடுறதும், இன்னொரு 50% ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம சிந்தனை சிதறோ அதுல இருந்து நம்ம தனித்து நிறுத்திக்கிறது தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல், செல்போன், வலைதளங்கள் இதுல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்துறது பக்குவம் இன்னும் மாணவர்கள் கிட்ட வரலையோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. அது இந்த 50% ஃபோக்கஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன் அதுல அவங்க அதிகமா போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு என்ன ஒரு 20 நிமிஷம் நான் உட்காந்து வலைதளத்துல எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு போயிட்டு 1 மணி நேரம் வேற விஷயங்களுக்காக செலவிடுற மாதிரி ஆயிடுறாங்க. இது வந்து அவங்களோட அந்த பிரைம் டைம், அந்த முக்கியமான நேரம், அவங்க படிப்புக்குன்னு செலவழிக்க வேண்டிய நேரமோ இல்ல அவங்களோட சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துறதுக்கான நேரத்தை தவற விட்டுறாங்களோ அப்படிங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. சரிங்க சார், நன்றிங்க சார். இப்போ அடுத்ததா இப்போ வந்து ஒரு நாட்டுடைய வளம் என்பது அந்த நாட்டுடைய மக்களை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா 2வது உலக போர்ல அமெரிக்கா அந்த அரசு ஜப்பான் தேசம் ஹிரோஷிமா நாகாசாகி மீது குண்டுகள் பொழிந்தன, ஹைட்ரஜன் பாம்ஸை போட்டாங்க. அப்படி போடுகின்ற பொழுது என்ன நோக்கம் என்றால் இனி அந்த உலக வரைபடத்தில் ஜப்பான் என்ற தேசமே இருக்கக்கூடாது என்ற ஒரு கெட்ட நோக்கத்தின் அடிப்படையில் தான் அமெரிக்காக்கார ஜப்பானிய நகரங்களான ஹிரோஷிமா நாகாசாகி குண்டுகளை போட்டோம். நீ நம்ப மாட்டீங்க, ஆனால் அப்படி குண்டுகள் போடப்பட்டாலும் லட்சக்கணக்கான உயிர்கள் இருந்தாலும் கூட ஜப்பானியர்கள் உழைத்து பாலைவனமாக இருக்கக்கூடிய தேசத்தை இன்றைக்கு சோலைவனமாக மாற்றிருக்கின்றார்கள். அந்த இடம் வந்து கருகி போன இடத்தை வந்து ஜப்பானியர்கள் உழைத்து பிரமாதமா உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க வலைதளத்துல பார்த்தா தெரியும். அடுத்ததாக ஜப்பான் தேசத்துல எதுவுமே இல்லை, அதாவது நீர்வளம் இல்லை, காசை கொடுத்து வராங்க, நிலவளம் இல்லை, எரிமலை குழம்புகள் இருக்கின்ற தேசம் ஜப்பானிய தேசம். ஆனாலும் மனித வளத்தில் உழைக்கின்ற மக்களை கொண்டிருக்கின்ற அந்த நாடு எண் 1ஆக இருக்கிறது. அப்படி என்றால் இந்தியாவை பொறுத்தவரை 60% 35 வயது கீழ் இருக்கிற இளைஞர்களை கொண்டிருக்கிற தேசம் எண் 1ஆகத்தான் இருக்கணும். எது நம்ம கோட்டை வர்றோம்? இது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவர்கள்
கோட்டை விடுறது அப்படின்னு நம்ம இப்போ எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா தனி மனித மேம்பாடு, தன்னம்பிக்கை, இந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு எல்லாமே இந்த உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காலத்தில் நேருக்கு நேர் ஒருத்தரை பார்த்து பழகிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு வந்து சாப்பிடும் போதும் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதிகமாக பேசுறது கைபேசிகளில் தான், செல்ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஒருத்தர் பார்த்து பேசுறது இல்லை. இன்னொன்று தோல்வி இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் சமுதாயம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்கிட்டே இருக்கிற பெரிய அதிகமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, அதாவது அரகன்ஸ், ஒரு அந்த அரகன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, ஹை அமௌண்ட் ஆஃப் அரகன்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லோ செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாததுனால அந்த அரகன்ஸ் இருக்குது. இந்த விஷயம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது தன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு வெளியில் இருக்க விஷயங்கள், டெக்னாலஜி மேலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்பி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு சாதாரண கணக்கு போடணும் அப்படின்னா ஒரு காலத்தில் கணக்கு வந்து 10 டிஜிட்டு 12 டிஜிட்லாம் கையில் பேப்பரில் எழுதி கூட்டினவங்க இன்றைக்கி சாதாரண 500 ரூபாயிலேருந்து 240 ரூபா எப்படி போச்சுன்னா எவ்வளோங்கிறத மொபைல் ஃபோன் எடுத்து அதில் கால்குலேட்டர் போட்டு தான் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அதனால தான் நான் நினைக்கிறேன் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு காரணம் என்ன மாணவர்கள்ட்ட நிறைய இருக்கோ, அதை எப்படி அவங்கள்ட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதில் வந்து பெற்றோர்கள், கல்வி நிறுவனங்கள், சமுதாயம் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. அந்த காலத்தில் தன்னம்பிக்கை ஊட்டுற பாடல்கள் நிறைய பேர் கேட்டிருப்போம். நம்ம ஒரு சினிமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர பாடல்கள் எல்லாமே ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற பாடல்கள், தத்துவ பாடல்கள் நிறைய வந்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி பாடல்கள் கேட்கறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இல்லாமல் இருக்கு. அந்த தன்னம்பிக்கை ஊட்டுற விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதை பெற்றோர்களும் கல்வி நிறுவனங்களும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்க நம்ம ஒரு பலமான இந்தியா உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சரி, இப்போ என்னென்ன வகையான குறைகள் இருக்குன்னா அதுக்கான ஒரு காரணங்களை பற்றி நீங்கள் நல்லா அழகாக பேசி கொண்டு இருக்கிறீங்க. இப்போ இன்றைக்கு ஒரு பையன் இருக்கிறான், மாணவன் இருக்கின்றான் என்றால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தயக்கப்படுறான், ஒரு கூச்சப்படுறான். இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், வீட்டுக்கு சென்று அப்பா இருக்கிறாரு, பையன் இருக்கிறான். அந்த பையனை பார்த்து எங்கப்பா அப்பா இல்லையா தாத்தா இல்லையா என்றால் உடனே வீட்டுக்கு வரக்கூடிய அந்த விருந்தினர்களை பார்த்த உடனே பையன் என்ன பண்ணுறான், அப்படியே பின்வாங்கி அறைக்குள் சென்று மறைந்து கொள்ளுகின்றான், ஒளிந்து கொள்ளுகின்றான். உடனே அப்பா சொல்கிறாரு, இல்லை சார் பையன் ஒரே பையன், எனக்கு அந்த பையனுக்கு கொஞ்சம் கூச்சம் சுபாவம் இருக்குது, கோவித்து கொள்ளாதுன்றாங்க. ஸோ மனிதர்களை பார்த்து கூச்சப்படுகின்ற அந்த பையன் எப்படி வந்து IAS IPS தேர்வுகளில் பங்கெடுக்க முடியும்? இது எப்படிப்பட்ட ஒரு பின்னோட ஏற்படுத்தும்? இதை பொறுத்து என்ன சொல்றீங்க நீங்க? இது இந்த விஷயம் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்க. இது மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு பையன் அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னா தயவுசெய்து பெற்றோர்கள் அதை ஒரு குறையாக எடுத்த உடனே சொல்லாமல் அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதத்தில், நம்ம பெற்றோர்கள் எந்த விதத்தில் ஏதாவது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க தயவுசெய்து. இந்த விஷயம் இப்போ ரொம்ப பரவலாக நடந்துட்டு இருக்க விஷயம். அதுக்கு தான் இன்னைக்கு இப்போ ஒரு கல்வி திட்டம், பாடக்கல்வி திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அந்த வாழ்க்கை கல்வி முறைகள் கொண்டு வராங்க. அந்த வாழ்க்கை கல்வி முறை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த வாழ்க்கை கல்வி முறை கல்வி நிறுவனங்கள் முழு அளவில் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களால முடிந்த வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பெற்றோர்கள் அது வெளியில் எங்கேயாவது கிடைத்தாலும் அது பற்றின விஷயங்கள் தெரிந்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்கணுங்கிறது நம்பிக்கை. இது முக்கியமாக எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் அதிக நேரம் செலவிட்டால் மாணவர்களோடு மகளோடு அதிக நேரம் அவங்க செலவிடும் போது இந்த விஷயங்களை அவங்க முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவங்களும் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை. நன்றிங்க சார். இப்போ அடுத்ததான், இப்போ ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி இருக்கிறான் வைத்துக்கொள்ளுங்களேன், வெறும் படிப்பு மட்டும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்குமா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பையன் நல்லா படிப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சவால்களை அவனால் எதிர்கொள்ள முடியாமல் தோற்று விடுகின்றான். அப்போ ஒரு பையன் மாணவன் பருவத்தில் இருக்கின்ற ஒரு மாணவன், ஒரு பையனோ அல்லது பெண் குழந்தையோ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன வகையான அடிப்படை தகுதிகள் தேவை? நீங்கள் சொன்னீங்க தன்னம்பிக்கை பற்றிலாம் நீங்கள் பேசுறீங்க. ஸோ அது கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார். நீங்கள் என்னென்ன வகையான குவாலிட்டிஸை மாணவர் பருவத்தில் ஒரு மாணவனோ மாணவியை வளர்த்து கொள்ள வேண்டும்? முக்கியமாக அவங்க வளர்த்துக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை, தைரியம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தைரியம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அது என்ன ஏதுன்னு, கான்ஃபிடன்ஸ்னால் ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குது, அது வந்து அவங்களோட நம்பிக்கை.
உண்மையும் இருக்கும், நம்பிக்கையும் இருக்கும். நடுவில் இந்த உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் நடுவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், அதை பற்றி நான் ஒரு அறிதல் இல்லை புரிதல். இந்த அறிதல் அந்த புரிதல் தெரிந்ததுனாலே அவங்களோட தைரியம் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மேலே வரணும்னா அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணணும்? இது வந்து பெற்றோர்கள் இன்னைக்கு முக்கியமான விஷயம். நானும் ஒரு பெற்றோராக இது சொல்லணும், பேரண்டாக உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னா நம்ம வந்து எல்லா பெற்றோருமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனோட தான் பிஹேவ் பண்ணுறோம். அதாவது நம்மளால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்காத விஷயம்லாம் என் குழந்தைக்கு கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அன்பு, நம்பிக்கை, இதெல்லாம் வச்சு தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். அதனால தான் நல்ல பள்ளி, பணம் அதிகமாக வாங்கினாலும் அந்த பள்ளியில் படிக்க வைக்கணும், என்னெல்லாம் பெஸ்ட்டாக கிடைக்குமோ அதை கொடுக்கணும். ஒரு ஸ்கேல் வாங்க போனாலும் ஒரு பெஸ்ட்டான ஸ்கேல் வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்போதும் என்னோட நம்பிக்கை என்னன்னா, என்னோட கனவுகள், ஆசைகள் எதெல்லாம் என்னால் அந்த இளம் வயதில் பண்ண முடியலையோ அதெல்லாம் என் மகளிடம் திணிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது பெற்றோர்கள். நம்பர் 1. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாம் பண்ணிட்டேன், இனிமே பள்ளி அல்ல கல்வி நிறுவனம் மட்டும்தான் என் மகளோட வளர்ச்சிக்கு முக்கியமான பங்காற்ற போறது அப்படின்னு மட்டுமே நம்ம இருந்துட முடியாது. நம்மளும் அதில் ஈக்குவலாக எப்படிலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த குழந்தைகள் வளர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணுங்கிறது என்னோட நம்பிக்கை. நன்றிங்க சார். இப்போ ஏறக்குறைய வந்து தலைப்பினுடைய பல கருத்துக்களை நீங்கள் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மிக முக்கியமாக ஒரு மாணவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் என்பது அவனை பொறுத்தவரை அவனுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அவனை சுற்றி இருக்கின்ற முதல் பங்களிப்பாக பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம். ஆமாம். இன்றைக்கி பல பெற்றோர்களை பார்க்கின்ற பொழுது ஒப்பிடுதல் என்பது இருக்கின்றது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. பாரு, எதிர் வீட்டு ஏகாம்பரம் பையன் பாரு எப்படி படிக்கிறான் பாரு, பக்கத்து வீட்டு பரந்தாமன் பையன் பாரு அவன் எப்படி படிக்கிறான் பாரு, நீ மட்டும் வந்து மார்க் ரொம்ப குறைவா எடுத்துருக்கிற, நல்லா சாப்பிடு, வக்கனையாக சாப்பிடு, சாப்பாட்டில் மட்டும் நீ அக்கறை செலுத்துற, படிப்பில் கோட்டை விட்டுற என்று மகனை வந்து அடுத்த குழந்தைகளோடு கம்பேர் பண்ணுவது என்பது உளவியல் ரீதியாக எப்படிப்பட்ட தாக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்தும். அந்த உளவியல் ரீதியாக ஒரு ஆண் மகனோ அல்லது பெண் குழந்தையோ பாதிக்கப்படுகின்ற பொழுது அவனுடைய எதிர்காலம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு பயிற்சியாளராக இது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி இந்த கேள்வி நீங்கள் இந்த நேரத்தில் கேட்டதுக்கு. அதாவது உலக அளவில் பெரிதாக சாதித்தவர்கள் எல்லாருமே சில நம்பிக்கைகள் அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைகள் தான் அவங்களுக்கு அந்த சாதனையை போய் அடையிறதுக்காக ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கு. அந்த நம்பிக்கை, ஒரு முக்கியமான நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் பர்சன் இஸ் யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்திறமை உடையவர்கள். அதில் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது நம்மளையும் அறியாமல் பெற்றோர்கள் நம்ம கொண்டு வந்துடுறோம். இப்போ இன்னைக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாளைக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அவங்களோட தனித்திறமையை வெளியில கொண்டு வராம எதெல்லாம் அவங்களால செய்ய முடியலையோ அதெல்லாம் என்னால் யாரோ ஒருத்தர் செய்யறவரோட கம்பேர் பண்ணி நான் அவர் மாதிரி இல்லை, நான் இவரை மாதிரி இல்லை, நான் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி இல்லைன்னு யாராவது ஒருத்தர் இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு அழகாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் தான், அவரோட இடத்த யாரும் ஃபில் பண்ண முடியல அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, சச்சின் டெண்டுல்கர் முதல் மேட்ச் விளையாட போகும்போதும் அவரும் முதல் மேட்ச் தான் விளையாட போனார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் அவர் 24 அவரோட அனுபவம், அவரோட தனித்திறமை இதெல்லாம் வந்தது. ஆனால் அன்னைக்கு அவரோட பெற்றோர், அவரோட அண்ணன் இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த தனித்திறமை இருந்தது தெரிந்து புரிந்து அவர் அதை வளர்த்து கொள்வதற்கு உதவியாக இருந்தார்கள். அதை நம்ம மறுக்கவே முடியாது. அது மாதிரி கம்பேரிசன் தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்க நான் நம்புறேன். அப்படியே இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா அவனை மாதிரி நீ படிக்கல, இவனை மாதிரி நீ படிக்கலன்னு சொல்லாம உங்களோட மகன் அல்ல மகள் கிட்ட என்ன தனித்திறமை இருக்குங்கிறத தெரிந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த தனித்திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு எப்படி கிடைக்கும்னா, நம்ம எப்போ எவ்வளவு நேரம் அதிகமா செலவழிக்கிறோமோ அப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ரொம்ப அழகா நீங்க பண்ணிருக்கீங்க சார். அதாவது குழந்தைகளை வந்து அடுத்த விட்ட குழந்தைகளோட கம்பேர் பண்றதோட அந்த பையனுக்குள்ள இருக்கின்ற தனித்திறமையை பற்றிய நல்ல வார்த்தைகள் வந்து அந்த பையனுக்கு உருவாக்கத்தை கொடுக்கும், எதிர்காலத்தை கொடுக்கணும் கற்றுக்கீங்க. அடுத்தது இன்னைக்கு பல பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுதுங்க சார், நிறைய அளவுக்கு அதிகமான தாழ்வு மனப்பான்மை இருப்பதாக ஒரு கருத்து பரவலாக பார்க்கப்படுகின்றது. இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது தன்னம்பிக்கைக்கு எதிரான ஒரு விஷயம். இன்றைய மாணவர்கள் என்னென்ன விஷயங்கள்ல தாழ்வு மனப்பான்மை நடந்து கொள்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு நிறத்தை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை. கருப்பா இருக்கிறான் பையன் அப்படின்னா வெள்ளையா இருக்கிற பிள்ளைகளை பற்றி நான் கருப்பா இருக்கிறேன் என்று ஃபீல் பண்றோம், முதல் விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மொழி. இவனுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆனால் ஆங்கிலம் இவனுக்கு முன்னால யாருன்னா நிறைய ஆங்கிலத்தில் படபடன்னு பேசினானா ஐயோ நம்ம வாழ்க்கையில தோற்று விடுவோமோ, நமக்கு ஆங்கிலம் வரவில்லையோ என்று
மொழி திறன் குறித்த அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. முதல்ல பார்த்தீங்கன்னா தன்னுடைய உருவம் அழகு தொடர்பான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மொழி அறிவு ஆங்கிலம் வரவில்லை என்பதற்காக இது பண்ணிடுறான். இப்படியே பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியில சில பார்வைகள் இருக்கின்றன. பொருளாதார ரீதியில பார்க்கறான். இவன் என்ன பண்றான், நடந்து போறான் அப்படின்னா மோட்டர் பைக்கில் வராங்கன்னா அதை பார்த்து கம்பேர் பண்றான். கார்ல வரான்னு நினைக்கிறான், ஓ கார்ல வரா நல்லா படிப்பாங்க, நம்மளால படிக்க முடியாதுன்னு. இப்ப அந்த சின்ன வயசுல பல வகையான தாழ்வு மனப்பான்மை. அடுத்து மிக குறிப்பாக வறுமை. இப்ப நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், அந்த ஃபுட் கிங்ன்ற ஒரு பெரிய சரத் பாபுன்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். உங்களை பார்த்து தான் இருப்பாரு வச்சுங்களா. சென்னையில வந்து ரொம்ப ஒரு புறநகர் பகுதியில் ஒரு குடிசை வீட்டில் வசித்தவர். சின்ன வயசுல வந்து அப்பா வந்து விட்டுட்டு ஓடிறாரு, அம்மா விட்டுட்டு ஓடிடுறாங்க. அம்மா விட்டு ஓட்ட பிறகு இவர் என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க, காலையில 4 மணிக்கு எழுந்து இட்லி சுட்டு பையங்களை கொடுத்து தெரு தெரு வித்துட்டு வான்னு சொல்றாங்க. அந்த கதையை வந்து ஒரு பெற்றோரும் வாழ்க்கையில சாதிக்க விரும்புகின்ற ஒரு பையனும் படிக்கணும். ஏன்னா படிச்சு நான் ரொம்ப பிரமிச்சுட்டு போயிட்டேன். அப்ப என்ன பண்றான், இந்த பையன் என்ன பண்ணா, காலை 4 மணிக்கு எழுந்து தெரு தெரு போய் இட்லி சுட்டு வித்துட்டு வரான். யாருக்கா அம்மா என்ன பண்றாங்க, அந்த பையன் ஸ்கூலுக்கு அமிச்சிட்ட பிறகு அம்மா என்ன பண்றாங்க, வீட்டு வேலையை சேர்த்து போறாங்க. இப்படி அந்த பையன் படிச்சு என்ன பண்றான், ஐஐடியில் சீட்டை கடிச்சு படிச்சிடறான். நல்ல ஸ்கூல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடுறான். அந்த பையன் கேட்குறாங்க, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சிடறாரு, ஃபுட் கிங் என்ற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சுறாங்க. அப்போ ஒரு பேட்டியில் சொல்கிறான், நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்ததுக்கு அடிப்படை காரணம் அந்த வறுமை தான் என்னை உயர்த்தியது என்ற கருத்து சொல்கிறான். என்ன கேட்டிங்கன்னா, விளக்கு வெளிச்சம் இல்லை, வீட்டில் கரண்ட் இல்லை. அப்போ மெழுகுவர்த்தியில் படிப்பாராம் அவர். யார், அந்த சரத் பாபு என்ற ஒரு மாணவன் மெழுகுவர்த்தியில் படிக்கிறாராம். அவர் சொல்கிறாரு, வெளிச்சம் அதிகமாக இருந்ததுன்னா என்னுடைய கவனம் வந்து நிறைய சுற்றி பார்வை ஓடும். ஆனால் மெழுகுவர்த்தியில் படிக்கிறதுனால அந்த வெளிச்சம் எங்கே இருக்குதுன்னா அந்த பகுதியில் மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸ் போச்சு. அதனால் சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. அதனால வறுமை தான் என்னை உருவாக்கியது என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இன்னைக்கு பல பிள்ளைகளை பார்க்கின்றேன் நான், அந்த வறுமையை நினைச்சு என்ன பண்றாங்க, ரொம்ப கூச்சப்படுறாங்க, பேச மாட்டாங்க, தயக்கப்படுறாங்க. இந்த தாழ்வு மனப்பான்மையை இன்றைய மாணவ சமூகம் தகர்க்க வேண்டும் என்றால் இந்த தடைகளை விட்டு எப்படி வெளியில வரணும், அது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த தாழ்வு மனப்பான்மை நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய நோயின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து யாரை எப்போ வந்து சேர்ந்துருச்சோ அன்னையிலேருந்து அவங்க வந்து வெற்றியை நோக்கிய பயணத்தை போறதை விட தன்னை நினைச்சு என்னால முடியல அப்படிங்கிற அந்த மாதிரி என்னால முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்திலே தான் அதிக நேரம் இருப்பாங்க. இதுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு முக்கியமான காரணம்னு நான் சொல்றது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பாரிசன் தான். திருப்பி ஒப்பிடுதல். இன்னொருத்தரோட நீ இவனை மாதிரி அவன் இல்லை, அண்ணனை மாதிரி தம்பி இல்லை, தம்பியை மாதிரி தங்க இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒப்பிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அதுதான் முதற்படி. அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறதுக்கான முதற்படி அதுதான். இதே வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமை என்ன அப்படின்றத கண்டுபிடித்து அதை ஊக்குவிக்க ஆரம்பித்தீர்களான பெற்றோர்களோ நண்பர்களோ இல்ல குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த தனித்திறமை என்னங்கிறத நீங்க முயற்சி யார் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்க தனித்திறமை நிறைய இருக்கலாம். அதை முயற்சி யார் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் கிட்ட உடனே எதிர்பார்க்க முடியாது, அவங்களே வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு பெரிய 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 அளவுல சாதித்தவர்கள் அனைவருமே யாரோ ஒருவரின் உந்து சக்தியில தான் சாதித்திருக்கார்கள். இப்போ நம்ம சமீபத்தில் நடந்ததை பற்றியே பேசணும் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே அதிகமாக பேசப்படாத ஒருவர் யார் என்று பார்த்தீர்களானால் சச்சின் டெண்டுல்கரோட அண்ணன் இல்லைங்களா? அது யாரும் மறுக்க முடியாது. அவரே ஓப்பனாக அவரோட ஃபேர்வெல் ஸ்பீச்சில் சொன்னார், என்னோட அண்ணன் எனக்காக அவரோட கெரியரே சாக்ரிஃபைஸ் பண்ணார், எனக்குள்ள இருக்கிற திறமை புரிந்ததனால் அதை வளர்ப்பதற்கு அவரும் உறுதுணையாக இருந்தார் என்று அவர் சொன்னார். இதுவே அவரும் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமை என்னன்னு தெரிந்து கொண்டு அதை ஊக்குவித்தீர்களே ஆனால் தாழ்வு மனப்பான்மையை முளையிலே கிள்ளி எறிந்து விடுங்கள். அதுக்கு நீங்க அவங்க கிட்ட என்ன தனித்திறமை இருக்குங்கிறத தயவு செய்து நேரத்தை செலவழித்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சார் அடுத்து இந்த பிள்ளைகளுக்கு வந்துங்க சார், அதை முடிவெடுக்கக்கூடிய திறன் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? சின்ன பிள்ளைகளுக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்குதா, அல்லது இது வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழலை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும், இது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? முடிவெடுக்கிற தன்மை ஒரு முக்கியமான வாழ்க்கை கல்வி முறையில் முடிவெடுக்கிற தன்மை ஒரு முக்கியமான பங்கு எடுக்குதுன்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் லைஃப் ஸ்கில்ஸ் வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு 10 விஷயங்கள் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா தன்னை அறிதல், அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுதல், எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிற தன்மை, பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுதல். நேரம் பார்க்கலாம்ல. வணக்கங்க, மாணவர் மன்றம், யார் பேசுறீங்க சார்? சார் நான் இங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா.
கல்வியில வந்து குறிப்பா மேக்ஸ் சயின்ஸ்ல வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, சரியா புரிய மாட்டேங்குது. அது மாதிரி சயின்ஸ் அந்த கான்செப்ட் சரியா புரிய மாட்டேங்குது, இதுல ரொம்ப டல்லா இருக்காங்க சார். சரிங்க சார். எப்படி சார் சரி பண்ணலாம்? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க சார். நீங்க வந்து பொதுவான கேள்வியா அல்லது உங்க பிள்ளைகள் தொடர்பான கேள்வியா இல்ல உறவுகள் தொடர்பான கேள்விங்க சார்? ஓகே, நன்றிங்க சார். பொதுவான கேள்வி. ஆமாங்க சார். உங்க கருத்து என்னங்க சார்? அவரு நல்ல ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. பையனுக்கு வந்து கணக்கு வர மாட்டேது, மேக்ஸ் வர, அதாவது வந்து சயின்ஸ் வர மாட்டேங்குது, இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்னு பார்க்கறாங்க சார். இது இன்னைக்கு அவங்க நம்ம உங்களால நீங்க ஒரு முயற்சி எடுத்து வீட்டில் யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா அது மூலமா முயற்சி பண்ணுங்க. முதல் விஷயம், அவங்களுக்கு என்ன புரியலையா, என்ன பிரச்சனை, எங்கிறது பிரச்சனை அப்படிங்கறத அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆசிரியர்களை அணுகவும், அவங்கள கேட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இந்த மாதிரி சொல்றாங்க அவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மீறி இப்போ அடுத்த டியூஷன் அப்படிங்கிற முயற்சிக்கு போயிடுறாங்க எல்லாரும். ஆனா இந்த விஷயம் அவங்களோட தன்னம்பிக்கை குறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட. நன்றிங்க சார். நன்றி. அடுத்த நேரம் வர நினைக்கிறேன். இப்போ இந்த வாழ்க்கை கல்வி முறை பத்தி பேசிட்டு இருந்தோம் நம்ம. அது வந்து தன்னை அறிதல், அடுத்தவர்களை புரிந்து கொள்ளுதல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், மனதில் என்ன அவங்களுக்கு தோன்றதோ அதை மற்றவர்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றது, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், இதையும் ஒரு விதத்துல வாழ்க்கை கல்வி அப்படின்னு WHO சொல்லியிருக்காங்க. மொத்தம் 10 சொல்றாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்றாங்க. இந்த டெசிஷன் மேக்கிங் விஷயத்துல நம்ம வயதானவர்கள் பெரியவர்களாலே டெசிஷன் மேக்கிங் அவ்வளவு சீக்கிரத்துல முடியறது இல்லை. அப்போ இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து நம்ம அவங்களுக்கு இப்பல இருந்தே சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்வான கருத்து. தயவு செய்து பெற்றோர்கள் ரிஸ்க் பண்றோம்னு நினைச்சு அதிகமா ஹெல்ப் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. என்ன வேணும்னு கடைசியில ஒருத்தர் எனக்கு மசாலா தோசைன்னு சொன்ன உடனே அடுத்த 5 பேருமே எனக்கும் மசாலா தோசை என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த முடிவு எடுக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல வந்துடுறது இல்லை. அது இப்பையில இருந்து நம்ம டெலிபரேட்டா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, என்ன ஆப்ஷன் நீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். நன்றிங்க சார். வணக்கங்க, மாணவர் மன்றம், யார் பேசுறீங்க? வணக்கங்க சார், சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்கம்மா, மகிழ்ச்சி, சொல்லுங்கம்மா. கூட்டுறவுல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. இப்போ வருங்கால ஃபியூச்சர் பத்தி பிள்ளைங்களுக்கு எப்படி அவங்க கோஆபரேஷன் பண்றது, மேத்ஸ் சயின்ஸ் பத்தி தான் சார் ப்ராப்ளமா இருக்கு. சரிங்கம்மா. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இப்போ வீட்ல வந்து நாங்க அதிகம் படிக்கல சார். அம்மா நீங்க இந்த சரிங்க, ஓகே, சொல்லுங்கம்மா. நீங்க டியூஷனும் அனுப்பல சார். அதனால அவங்க எப்படி சார் கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ணணும், அவங்களோட ஃபியூச்சர் எப்படி சார்? அம்மா உங்களுக்கு வந்து மேத்ஸ் சயின்ஸ் சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா சார். ஓகேம்மா, காத்துருங்கம்மா, சார் சொல்லுவாங்க. சரி, இப்ப மகாகவி பாரதி கூட சொல்லுவாரு கணக்கு பிணக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இந்த கணக்கு என்பது பல பிள்ளைகளுக்கு வராது. அதே போல சயின்ஸ் என்பது நிறைய அந்த இதெல்லாம் வரும், டயக்ராம்ஸ் நிறைய வரும், அதுல தியரம்ஸ் நிறைய வரும். கண்டிப்பா. இப்ப இது பொதுவாக வந்து பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஒரு சிறிய ஒரு முரண்பாடு இருந்துச்சுங்களா, இது குறித்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு பள்ளிகளும் நிறைய மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறாங்க. பள்ளிகள் எதிர்பார்க்கிறது எதனாலன்னு கேட்டீங்கன்னா சமுதாயம் நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரு மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். அது அந்த மாதிரியான ஓட்டம் இருக்கும்போது இது வந்து நிறைய ப்ரெஷர் நம்ம பசங்க மேல போடுறோமாங்கிறது ஒரு விஷயம். அது ஆனா பெரிய அளவுல விவாதிக்க வேண்டிய விஷயம், அதை பத்தி நம்ம இப்ப பேச விரும்பல. ஆனா இப்போதைக்கு இந்த அறிவியல் கணக்கு இந்த விஷயத்துல அவங்க ஈடுபாடு ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுங்கிற முயற்சி தான் நம்ம எடுக்க முடியும். யாராவது ஒருத்தர் அவங்க அதை சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி நாங்க படிக்கல, சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக அவங்களுக்கு அந்த அறிந்து கொள்வதற்கு என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும். ஆமா ஆமா, இந்த கேள்விக்கு நானும் சில கருத்துக்கள் சொல்ல ஆசைப்படுறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், குறிப்பாக மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்துகின்ற, ஒரு மனதளவில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. சற்று காத்திருங்கள், மீண்டும் நான் உங்களோடு பேச தயாராக இருக்கின்றேன். மீண்டும் சந்திக்கலாம்.